ஆவின் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க கோரி சேலம் கோட்டை மைதானத்தில் பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கண்ணன். தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரிதா. ஆவின் பால் தற்போது 32 ரூபாய் முதல் 34 ரூபாய் வரை விற்பனை கொள்முதல் செய்யப்படுகிறது. ஆனால் ஆவி நிறுவனம் பால் கொள்முதல் விலையை கடந்த 5 ஆண்டுகளாக உயர்த்தவில்லை. இதன் காரணமாக கால்நடைகளுக்கான தீவன விலை பல மடங்கு உயர்ந்து விட்டது. அதே நேரத்தில் மாடு வளர்ப்போர் கடும் சிரமத்தை சந்திக்கின்றனர். எனவே பால் விலையை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தனர். குறிப்பாக பசும்பாலுக்கு லிட்டருக்கு 43 ரூபாயும் எருமை பாலுக்கு லிட்டருக்கு 60 ரூபாயும் உயர்த்தி வழங்க வேண்டும். சங்க நிர்வாக செலவுக்கான விளிம்பு தொகையை லிட்டருக்கு ஆதார பால் விலையின் 5% அடிப்படையில் வழங்க வேண்டும் என உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஆவின் பால் கூட்டமைப்பு சங்கத்தினர் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் இவர்களின் போராட்டத்தை அரசு கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் சேலம் கோட்டை மைதானத்தில் இன்று 500க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள், ஆவின் பிரதம சங்கங்களின் பணியாளர்களின் கூட்டமைப்பு ஆகியோர் இணைந்து பால் கேன்களுடன் அங்கு போராட்டத்தில் ஈடுபட வந்தனர். மேலும் பால் கேன்களில் உள்ள பாலை சாலையில் கொட்டி போராட்டம் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். ஆனால் பாலை சாலையில் கொட்டினால் கைது செய்வோம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்ததால் அந்த போராட்டத்தை தவிர்த்து கேன்களுடன் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டமானது கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக நடக்கிறது. குறிப்பாக தங்களின் கோரிக்கையான ஆவின் பால் விலையை உயர்த்த வேண்டும். அதே நேரத்தில் தனியார் பால் நிறுவனங்கள் பால் விலையை உயர்த்திய நிலையில் ஆவினுக்கான பால் கொள்முதல் குறைந்துள்ளது. எனவே அதனை சரி செய்ய வேண்டும். மேலும் கால்நடைகளுக்கான தீவனங்களை மானிய விலையில் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரிதா, கள தகவல்களை வழங்கமைக்கு நன்றி கண்ணன்.